தமிழ் சினிமா இன்னைக்கு உலக லெவல்ல வளர்ந்து நிக்குது. ஆனா இந்த பிரம்மாண்டமான கோட்டைக்கு அஸ்திவாரம் போட்டது யாருன்னு கேட்டா நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற ரெண்டு பிம்பங்கள். ஒன்னு மக்கள் திலகம் எம்ஜிஆர், இன்னொன்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களுக்குள்ள எவ்வளவோ போட்டிகள் இருக்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த ரெண்டு துருவங்களுக்குள்ள இருந்த நட்பு இருக்கே, அது ரொம்ப ஆச்சரியமானது. குறிப்பா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்டத்துல உலகத்திலேயே ஒரே ஒரு நடிகன்தான் உண்டு, அது சிவாஜி தான் அப்படின்னு சொன்ன ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வார்த்தை சாதாரணமா வரல, ஒரு மிகப்பெரிய படத்தோட பாதிப்புல இருந்து வந்தது. அது என்ன படம், அந்த திரையரங்குல என்ன நடந்துச்சு, வாங்க விரிவா பாப்போம். பொதுவா 1950ல இருந்து 1975 வரைக்கும் தமிழ் சினிமாவோட பொற்காலம்னு சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் சமூக கருத்துக்கள், சண்டை காட்சிகள்னு ஒரு மாஸ் ஹீரோவா ரசிகர்களை கட்டி போட்டாரு. அதே சமயம் சிவாஜி அவர்கள் நவரசங்களையும் தன்னோட முகத்திலேயே கொண்டு வந்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு மகா கலைஞனா நின்னாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சினிமா ரீதியா பெரிய போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில அண்ணன் தம்பி உறவு தான் இருந்துச்சு. சிவாஜி அவர்கள் எப்பவுமே எம்ஜிஆர அண்ணேன்னு தான் கூப்பிடுவாரு. பதிலுக்கு எம்ஜிஆர் தம்பி கணேசான்னு தான் அன்பா அழைப்பாரு. தொழில் ரீதியான போட்டியை தாண்டி ஒருத்தரோட திறமையை இன்னொருத்தர் பாராட்டுறதுல இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தாராள மனசு கொண்டவங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் 1980களின் இறுதியில நடந்த ஒரு நிகழ்வு. எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக்குறைவால அமெரிக்காவில சிகிச்சை பெற்று சென்னை திரும்பி இருந்த நேரம் அது. அப்போ 3வது முறையா முதலமைச்சரா பொறுப்பேற்றிருந்தாரு. அந்த சமயத்துல தயாரிப்பாளர் கலைஞானம் அவர்கள் சிவாஜியை வச்சு மிருதுங்க சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிச்சிருந்தாரு. இந்த படத்தை எப்படியாவது நம்ம முதலமைச்சர் எம்ஜிஆர் பார்க்கணும்னு கலைஞானம் ஆசைப்பட்டாரு. இதுக்காக நடிகர் சங்கத்துல ஒரு சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. எம்ஜிஆர் அவர்கள் அவரோட மனைவி ஜானகி அம்மா மற்றும் அதிமுக அமைச்சர்களோட சேர்ந்து அந்த படத்தை பார்க்க வராங்க. அந்த தியேட்டருக்குள்ள ஒரு அமைதி நிலவுது. ஒரு முதலமைச்சரா இல்லாம ஒரு சக கலைஞனா சிவாஜியோட நடிப்பை ரசிக்க எம்ஜிஆர் தயாராகிறாரு. படம் ஓட ஆரம்பிக்குது. அப்போ அங்க நடந்த அந்த அதிசயம்தான் இன்னைக்கும் பேசப்படுது. அந்த படத்துல ஒரு காட்சி, சுமார் 15 நிமிஷம் ஓடக்கூடிய சீன் அது. அந்த 15 நிமிஷத்துலயும் ஒரு வசனம் கூட கிடையாது. சிவாஜி கணேசன் அவர்கள் மிருதங்கம் மட்டுமே வாசிப்பாரு. கேமரா அவரோட முகத்தையும் கைகளையும் மாத்தி மாத்தி காட்டும். அந்த 15 நிமிஷத்துல ஒரு மிருதங்க கலைஞனோட ஆக்ரோஷம், வலி, ஏக்கம்னு எல்லாத்தையும் தன்னோட உடல் மொழியிலே கொண்டு வந்திருப்பாரு சிவாஜி. அந்த சீனோட முடிவுல சிவாஜி அமர்ந்த நிலையிலேயே வாயில ரத்தம் வந்து இறந்து போறா மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த அப்டேட் மற்றும் இந்த சீன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நடிகனால வசனமே இல்லாம இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? உங்க கருத்தை யோசிச்சு வைங்க. படம் முடிஞ்சு லைட் எரியுது. அங்கிருந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாரும் எழுந்துட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் மட்டும் சீட்டை விட்டு எழல. சுமார் 5 நிமிஷம் எம்ஜிஆர் அப்படியே உறைஞ்சு போய் அந்த திரையையே பார்த்துட்டு இருக்காரு. அவரோட கண்ணுல ஒரு சின்ன மௌனம். தயாரிப்பாளர் கலைஞானம் மெதுவா எம்ஜிஆர் கிட்ட போய், படம் எப்படி இருக்குங்க ஐயா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ மெதுவா எழுந்த எம்ஜிஆர் கலைஞானத்தோட கையை பிடிச்சுக்கிட்டு சொன்ன வார்த்தை தான் வரலாறு. கலைஞானம், நான் சொன்னதா போய் கணேசன் கிட்ட சொல்லு. உலகத்திலேயே ஒரே ஒரு நடிகன் தான் உண்டு, அது சிவாஜி கணேசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. ஒரு முதலமைச்சரா இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய பிம்பமா இருந்தாலும், ஒரு சக கலைஞனோட உழைப்புக்கும் திறமைக்கும் கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது. இந்த சம்பவம் நடந்து பல வருஷமானாலும் இன்னைக்கும் திரைத்துறையில ஒரு பாடமா சொல்லப்படுது. உண்மையான கலைக்கு மொழியோ அரசியலோ ஈகோவோ தடையா இருக்காதுங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு சாட்சி. எம்ஜிஆர் அந்த படத்தை பார்த்த விதம், குறிப்பா அந்த 15 நிமிஷம் மௌனமான நடிப்பை ரசிச்ச விதம்தான் ஒரு சிறந்த ரசிகனுக்கான அடையாளம். இன்னைக்கு இருக்கிற சினிமாவில டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்திருக்கலாம். ஆனா அந்த காலத்துல வெறும் முகபாவனையிலேயே ஒரு முதலமைச்சரையே அசைய விடாம உட்கால வச்ச சிவாஜியோட நடிப்பு நிஜமாவே ஒரு அதிசயம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த காலத்து சினிமா நினைவுகளை உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. எம்ஜிஆர் சொன்ன அந்த வார்த்தையில உங்களுக்கு எந்த அளவுக்கு உடன்பாடு இருக்கு? நீங்க சிவாஜி ரசிகரா இல்ல எம்ஜிஆர் ரசிகரா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.